Maharaj. கோபாலகிருஷ்ண மகாராஜனின் மறைவு தினத்தை இரண்டாவது வருடமாக இப்பொழுது கொண்டாடுகிறோம். As everyone is aware, he has played a very important role in the expansion of ISKCON in India. இஸ்கானை இந்தியாவில் பரப்புவதற்கு அவர் மிக முக்கியமான பங்களித்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததே. In fact, we see that the whole of Delhi, which is a huge city, is covered with about 18 temples, all due to the inspiration of Gopal Krishna Maharaj. டெல்லி மாநகரம் ஆனது கிட்டத்தட்ட 18 ஆலயங்கள் நிரம்பி இருக்கிறது. இவை அனைத்தும் கோபாலகிருஷ்ண மகாராஜனின் பெரும் முயற்சியால் நடந்ததாகும். And of course, he was also doing preaching and managing in Maharashtra, Mumbai, and in Gujarat as well. மும்பை மற்றும் குஜராத் மாநிலங்களில் பிரச்சாரம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை அவர் பார்த்துக் கொள்கிறார். If we examine his words and instructions, we see that primarily he wanted people to simply follow the instructions of Srila Prabhupada. அவருடைய வார்த்தைகள் மற்றும் உபதேசங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரபுபாதரின் உபதேசங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். In fact, he kept his instructions very simple. அவர் உபதேசங்களை எளிமையான உபதேசங்களாக வழங்கினார். And this is also the lesson we learn from all of our acharyas. இந்த பாடத்தை நம்முடைய அனைத்து ஆச்சாரியர்களிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். So every day we do Srila Prabhupada's Guru Puja. தினசரி நாம் பிரபுபாதரின் குரு பூஜையை செய்கிறோம். And we pray there that the feet of Guru are the ultimate shelter. குருவின் திருத்தாமரை பாதம் தான் இறுதியான அடைக்கலம் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். And by taking shelter of those feet, we get perfection in devotional service. அந்த திருத்தாமரை பாதத்தின் அடைக்கலத்தை பெறுவதன் மூலமாக நாம் பக்தி சேவையில் பக்குவ நிலை அடைகிறோம். This is not a new concept. It is being stated in the Upanishads. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. உபனிஷத்துகளில் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Of course, it is not simply a statement about bhakti. It is a statement for all types of knowledge conveyed through the Vedic literature. பக்தியை பற்றிய வாக்கியம் மட்டுமல்ல, இது வேத சாஸ்திரங்கள் மூலமாக வழங்கப்படும் அனைத்து ஞானத்தை பற்றிய வாக்கியமும் ஆகும். And what that means, apart from the poetic expression of taking shelter of lotus feet, it actually means that we are willing to follow the instructions. இதன் அர்த்தம் என்னவென்றால், தாமரை பாதத்தின் அடைக்கலத்தை பெற்றுவிட்ட பிறகு நாம் உபதேசங்களை பின்பற்ற மனமாற ஒத்துக்கொள்கிறோம். இதுவே ஆகும். So you can literally touch feet or roll in the dust of the feet of the acharya, but that is not enough. ஆச்சாரியாரின் தாமரை பாத தூசை நாம் தொட்டு மேலே பூசிக்கொள்ளலாம், ஆனால் அது மட்டும் பத்தாது. Certainly it is beneficial for us. அது நிச்சயமாக நமக்கு நற்பயனை தரக்கூடியதுதான். But taking shelter of the lotus feet ultimately means following instructions. ஆனால் தாமரை பாத அலைக்கடத்தை பெறுவது என்றால் அதன் அர்த்தம் உபதேசங்களை சரியாக கடைபிடிப்பதே ஆகும். So you can take the foot dust forever, but you don't follow the instructions. That means nothing. எப்பொழுதும் தாமரை பாதை தூசதை மட்டும் ஏற்றுக்கொண்டு உபதேசங்களை நாம் கடைபிடிக்காவிட்டால் அது பயனற்ற செயல்பாடாகும். And if you don't have foot dust, but you follow the instructions, that is everything. ஆனால் ஒருவேளை நம்மால் தாமரை பாத தூசு நமக்கு கிடைக்காமல் போனாலும் உபதேசங்களை சரிவர கடைபிடித்தால் நாம் சிறப்பாக செயல்படுகிறோம் என்று பொருளாகிறது. So Srila Prabhupada, in one of his Vyas Puja offerings to Bhaktisiddhanta Saraswati Thakur after his disappearance, was writing that what is the use of offering all these fruits and flowers?
சில பிரபுபாதர் தன்னுடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்களின் வியாச பூஜை என்று அவருக்கான அர்ப்பணம் செய்யும் பொழுது எழுதுகிறார், இந்த பழங்கள் மற்றும் மலர்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதனால் ஏற்படக்கூடிய பயன்தான் என்ன என்று பிரபுபாதர் குறிப்பிடுகிறார். And what he meant by that is that the followers of Bhaktisiddhanta Saraswati Thakur were worshipping him physically, but they were not following his instructions. அவர் எந்த அர்த்தத்தில் இதை கூறினார் என்றால், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்களை பின்பற்றும் நபர்கள் உடல் ரீதியாக அவரை பின்பற்றினார்கள், ஆனால் அவர் கூறிய உபதேசங்களை அவர்கள் சரிவர கடைபிடிக்கவில்லை. இதைத்தான் இந்த வாக்கியத்தின் மூலமாக பிரபுபாதர் குறிப்பிட்டார். Instead of expanding one movement, they divided it into many parts. ஒரே இயக்கத்தை விஸ்தரிப்பதற்கு பதிலாக அவர்கள் அந்த ஒரு இயக்கத்தை பல பகுதிகளாக பிரித்து விட்டனர். So then what was the use of the worship? எனவே அப்படிப்பட்ட வழிபாட்டின் பயன்தான் என்ன? Srila Prabhupada gave many instructions. பிரபுபாதர் பல உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். And of course, he didn't want us to deviate from the scriptures. சாஸ்திரங்களில் இருந்து நாம் விலகி செல்வதை பிரபுபாதர் விரும்பவில்லை. And therefore he gave many books like Bhagavad Gita and Srimad Bhagavatam. எனவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற பல புத்தகங்களை அவர் நமக்கு வழங்கியுள்ளார். So in that way, those instructions are without any dispute. இவ்விதமாக அந்த உபதேசங்கள் எந்தவித முரண்பாடும் இல்லாமல் இருக்கிறது. But one of his primary other instructions was to keep ISKCON unified. இன்னொரு பிரதானமான உபதேசம் என்னவென்றால், இஸ்கானை நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அனைவரும் இஸ்கானில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு முக்கிய உபதேசமாகும். So he gives the example of a group of sticks. கூட்டமாக இருக்கும் குச்சிகளின் உதாரணத்தை அவர் குறிப்பிடுகிறார். And you can take a stick, you can break it. தனிப்பட்ட ஒரு குச்சியை நாம் எடுத்தால் அதை நாம் எளிதாக உடைத்து விடலாம். If you have a group of sticks, you cannot break it. ஆனால் குச்சி கட்டுக்கட்டாக இருக்கும் பொழுது அதை நாம் அவ்வளவு எளிதாக உடைக்க முடியாது. So ISKCON as one unified movement is strong. When it divides up, then it becomes weak. இஸ்கான் ஒற்றுமையோடு ஒரே இயக்கமாக இருக்கும் பொழுது சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கிறது. ஒருவேளை இஸ்கானுக்குள் பிளவு ஏற்பட்டால் அது பலவீனம் அடைகிறது. So this was one of Prabhupada's main instructions. இது பிரபுபாதர் வழங்கிய பிரதானமான உபதேசங்களில் ஒன்றாகும். And as I mentioned, Gopal Krishna Maharaj emphasized this a lot. நான் குறிப்பிட்டது போல கோபால் கிருஷ்ண மகாராஜ் இதை அதிகமாக வலியுறுத்துகிறார். What does that mean in practical terms? நடைமுறை வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? We will see that there are reasons for dividing. இது போன்ற பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். People have different opinions. பலதரப்பட்ட கருத்துக்கள் இல்லை. People may be possessive of a certain temple. கருத்து வேறுபாடு இருக்கலாம். குறிப்பிட்ட ஆலயத்தின் மீது மக்கள் அதிக உரிமை கோரலாம். So unity means we have to give up all of these separate endeavors. ஒற்றுமை என்றால் இது போன்ற பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் நாம் கைவிட வேண்டும். We have to give up our individual goals in pursuance of the common goal. பொதுவான இலக்கை அடையும் முயற்சியில் நம்முடைய தனிப்பட்ட இலக்குகளை நாம் கைவிட வேண்டும். We have to sacrifice individual opinions for the common opinion. பொதுவான கருத்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தனிப்பட்ட கருத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும். That is sometimes a challenge. இது சில சமயம் சவாலாக அமையலாம். Everybody still has their individual identity and their individual ideas. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாளம் மற்றும் தனிப்பட்ட யோசனைகள் இருக்கலாம். But the whole point
of devotional service is we're willing to sacrifice all of that. பக்தி சேவையில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது போன்ற தனிப்பட்ட கருத்து மற்ற அனைத்தையும் பக்திக்காக நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். So when we say take shelter of the lotus feet of Guru, taking shelter means we give up self-interest. குருவின் தாமரை பாத அடைக்கலத்தை நாம் பெறுகிறோம் என்று கூறும் பொழுது அந்த அடைக்கலம் என்றால் நாம் தனிப்பட்ட ஆசைகள் தனிப்பட்ட விருப்பங்களை நாம் கைவிட்டு விடுகிறோம் என்று பொருளாகும். There's also another unfortunate phenomena. இன்னொரு துரதிர்ஷ்டமான நிகழ்வும் இருக்கிறது. Disciples are very devoted to Guru because you should surrender to the lotus feet of Guru. குருவின் தாமரை பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காக சீடர்கள் குரு மீது அதிக பக்தி கொண்டிருக்கிறார்கள். But they become so devoted that they cannot surrender to anybody else. ஆனால் அதிகமான குரு பக்தி கொண்டிருக்கும் காரணத்தினால் வேறு எந்த நபரிடமும் சரணாகதி அடைய முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். They cannot surrender to a higher authority. உயர்ந்த அதிகாரியிடம் கூட அவர்களால் சரணடைய முடிவதில்லை. They cannot even surrender to Srila Prabhupada. சில பிரபுபாதத்தில் கூட அவர்களால் சரணடைய முடிவதில்லை. So though there is devotion to Guru, we also have to see the general structure of our society. குரு பக்தி என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தின் பொதுவான அமைப்பு அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். And ultimately the final surrender is to Srila Prabhupada. இறுதியான சரணாகதி என்பது சில பிரபுபாதரிடத்தில் நாம் சரணாகதி அடைவதே ஆகும். And it's for that purpose that every day we do Guru Puja to Srila Prabhupada. இந்த நோக்கத்திற்காகத்தான் தினசரி நாம் சில பிரபுபாதருக்கு குரு பூஜை செய்கிறோம். But as I said, Gopal Krishna Maharaj always emphasized that one should be devoted to following Prabhupada's instruction and keep the society together. நான் கூறியது போல கோபாலகிருஷ்ண மகராஜ் உபதேசம் வழங்குகிறார். ஒருவர் பிரபுபாதரின் உபதேசங்களை கடைபிடிக்க மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த இஸ்கான் சமுதாயம் ஒன்றாக இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். So in commemorating Gopal Krishna Maharaj, then in expressing your devotion, you should understand that your primary goal is to follow that instruction. கோபாலகிருஷ்ண மகராஜரை நினைவில் வைத்துக் கொண்டு அவருக்கான மரியாதை செலுத்தும் பொழுது நாம் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய முதன்மையான இலக்கு நமக்கு வழங்கப்பட்ட உபதேசங்களை சரிவர கடைபிடிப்பதே ஆகும். So in Guru Vastakam it says, if you satisfy Guru, then everything is successful. நாம் குருவை திருப்தி அடைய செய்யும் பொழுது அனைத்திலும் வெற்றடைகிறோம் என்று குரு அஷ்டகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So if as his disciples you can think of ways to fulfill that order of Gopal Krishna Maharaj and Srila Prabhupada, then your devotional service is also successful. சீடர்களாக நாம் கோபாலகிருஷ்ண மகராஜ் மற்றும் பிரபுபாதரின் கட்டளைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றி சிந்தித்து அதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அப்படி நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய பக்தி சேவையும் வெற்றி அடைகிறது. Hare Krishna.